தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தோம். கடந்த 10 ஆண்டுகளாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சியை விட அதிகமான வளர்ச்சி தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. அதாவது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிறகு பணவீக்கமும் குறைந்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் பதிவு செய்வதற்கு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு விருப்பம் இல்லாததால் அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார். மிக முக்கியமாக ஆளுநர் உரையில் தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை எந்த காரணத்தை கொண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த அரசு வராது, இந்த அரசு அதை நடைமுறைப்படுத்தாது என்று சொன்னதை வரவேற்று பேசியிருக்கின்றேன். குடியுரிமை திருத்த சட்டம் ஒன்றிய அரசு 2019 கொண்டு வந்தபோது மக்களவையில் பாஜகவுக்கு ஆட்கள் இருந்தார்கள், எண்ணிக்கை இருந்தது. ஆனால் மாநிலங்களவையில் இந்த சட்ட மசோதா வாக்கெடுப்புக்கு விடுத்த பொழுது அதிமுகவினுடைய 11 உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக அளித்ததின் காரணமாக தான் அது சட்டமாகவே மாறியது. எனவே அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்தேன். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் தேர்தல் நேரம் வரக்கூடிய ஒரு சூழலில் அரபு கல்லூரிகளை இலக்காக வைத்து இஸ்லாமிய மத அறிஞர்கள் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். NIA தமிழ்நாட்டுக்குள்ளே புகுந்து ஆதிக்கம் செலுத்துகிறது. இதை வன்மையாக கண்டித்தும் என்னுடைய பதிவு இருந்தது. மிக முக்கியமாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிடர்கள் இஸ்லாத்தை தழுவும் போது அவர்களை இதரர்கள் என்று வகைப்படுத்துகிறார்கள். அவர்களை BCM என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கான 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடுல அவர்களை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றேன். எண்ணூரில் கொராமண்டல் அந்த ஆலை ஏற்படுத்தக்கூடிய மாசுவை முற்றிலுமாக தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கின்றேன். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் அமைக்கப்பட வேண்டும். எனது பாபநாசம் தொகுதியில் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை தனி தாலுகாவாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.